Hi guys, welcome to our channel. நான் உங்க அம்மு. I am Dachu. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog. இந்த vlogல வந்துட்டு என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு இரு நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லலடா. நீ சொல்லுடா, இரு நான் பேசிக்கிறேன். மார்னிங் வரையுமே இந்த டே வந்துட்டு இவ்வளோ ஸ்பெஷலாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தச்சு பர்த்டே அன்னைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. அப்கமிங் டேஸில் வந்து தச்சுவோட பர்த்டே வருது. இருத்தாங்க நீ சொல்கிறப்ப நீ சொல்லு. அப்கமிங் டேஸில் வந்துட்டு தச்சுக்கு பர்த்டே வருது. ஸோ அந்த டயத்தில் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இன்றைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பேங்க்கு போயிட்டு அங்கேருந்து நான் அப்படியே அங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதனால என் மூஞ்சில் இவ்வளோ ஒரு பிரைட்னஸ், இவ்வளோ ஒரு ஜாலி அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் லேசா நம்ம டென்ஷன் ஆனாலோ இல்லை வந்துட்டு எங்கேயாவது வேகமாக நடந்தாலோ இல்லை எது இப்படி சவுண்டாக பேசினா கூட கடகடன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது. இவ்வளோ ஹீட்டுனாலையா இல்லை எனக்கு வந்துட்டு பிபி ரைஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. வயசாகிட்டு இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நம்ம வந்துட்டு பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எப்பயுமே வந்து ஒரு 6 மந்த்துக்கு 1 டைம் வந்துட்டு தைராய்டு, பிபி, சுகர் இது எல்லாமே செக் பண்ணிக்குவேன். எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு எனக்கு சுகர் வந்துச்சு. ஆமாம், ப்ரெக்னென்சி சுகர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி பிறந்தும் நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளும் வந்துட்டு அந்த சுகர் அந்த மாதிரி இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்கும். சில நேரம் கொஞ்சம் நேரத்துலலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா எனக்கு அப்படியே கையெல்லாம் விட நடுங்க ஆரம்பிச்சிடும். அது யாருக்கு இருந்துச்சுன்னா என்னோட ஆமாம் அத்தம்மாவுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி தான் சுகர் இருந்தனால அந்த பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி ஒரு வேளை நமக்கும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து செக் பண்ணிக்குவேன். அதுவும் இல்லாமல் நம்ம குண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தைராய்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 6 மாதத்துக்கு ஒரு டைம் என்னன்னாலும் சரி கண்டிப்பாக பண்ணிக்குவேன். ஏன்னா இப்போ ஒரு 6-7 மாதம் ஆச்சு நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எந்த டெஸ்ட் எதுவுமே எடுக்கலையா. அதனால என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்படி வேர்த்துக்கிட்டே இருக்குது, மூச்சு வாங்குது, மூச்சு முட்டை பேசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் பேங்க் சைடும் போவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே வீட்டில் சும்மாவே தான் இருந்தேன், எதுவுமே போகலை. நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன், எதனால் நான் இவ்வளோ நாள் போகலை என்னன்னு. அதுக்கப்புறம் இப்படி இருந்தால் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு இயர் எண்டு ஸோ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்தனால நான் பேங்க்குக்கு இன்றைக்கி தான் போனேன். ரொம்ப நாள் கழிச்சு போனேன்னு எனக்கே எல்லாமே புதுசாக தெரிஞ்சுன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் மறந்து வேறு போயிட்டேன் என்னென்ன பண்ணணுங்கிறதையும். அதுக்கப்புறம் இப்போ தான் தத்தி தடுமாறி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேலையுமா செஞ்சுட்டு இருந்தேன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் பேங்க்கில் இருந்து அப்படியே நான் கடைக்கு போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தச்சு சொல்லுவோம். தச்சு கமான், நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், நம்ம வந்துட்டு வீட்டுக்கு முறையாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு அமௌண்ட் ஆக்கி அம்மா சாரி வரலனால அதனால வாங்கல. ஃபுல் டேவே நான் பேட்டரி வாங்கினு சொன்னால் அவங்க கேட்கல, அதனால இப்போ வாங்க போகணும். அவன் வந்துட்டு அவன் பர்த்டே அன்னைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் சரி வந்துட்டு இப்போ கேஷ் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக தச்சோட பர்த்டே பார்த்தீங்கன்னா April 6 அன்னைக்கு வந்துட்டு நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசினா. ஆனால் அவ்வளோ நாள் வச்சிக்க முடியாது, இப்போயே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் வெயில் செம்மையாக தாங்கவே முடியல, ஒரு பால் கூட வாங்கி வைக்க முடியல. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 மாதமாக ஃப்ரிட்ஜே இல்லாமல் தான் இருந்தோம். அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம ஃப்ரிட்ஜே இல்லை. ஏன்னா அங்கே கொண்டு வர்றப்ப இப்படி ஆடுனதில் கேஸ் என்னமோ ஆயிடுச்சா என்னமோ சொன்னாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு 6000-7000 என்னமோ ஆகும்னு சொன்னாங்களா. அதுலேருந்து நான் அப்படியே வச்சுட்டேன், அதையும் அப்படியே வச்சுட்டு டிவியும் அப்படியே வச்சுட்டேன். இன்னும் நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணவே இல்லையா. சரி தம்பியும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான் ஃப்ரிட்ஜ் வேணும். நமக்குமே கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால இன்றைக்கி நான் போயிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அதை டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த ஜாலி தான் உங்களுக்கு. இப்போ நார்மலாக சின்ன விஷயம் நான் என்னால் பண்ண முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு இடத்துல பல்காக ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம பண்ணணுங்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கே ரொம்ப ஜாலியாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது. நம்ம வேலைக்கு போய் சம்பாரித்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்குறோம், நமக்காகவும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. நான் ஒரு நிமிஷம்
ஃபைனலி நம்மளோட ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கீழே நிற்கிறாங்க. செம்ம ஜாலியாக, 2 பேருக்குமே செம்ம ஜாலியாக இருக்குது. இவனுக்கு குச்சி தாங்க முடியல, நம்ம வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பண்ணாதடா. அதுவும் அவனுக்கு பிடிச்ச கலர்லேயே நான் வாங்கியிருக்கேன்னா அதை பார்த்தோன்னா அவன் இன்னும் சர்ப்ரைஸ் ஆகுவான். ஸோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வருவாங்களா? இல்லை சொல்லலை. அங்கே வச்சிருங்க, நான் அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு தான் போடணும்னு சொன்னாங்க. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சு. தச்சு அவைசி பிடிச்ச கலரா? கிரீன் இல்லைடா, இந்த மெரூன் தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் உழைப்பில் வாங்கினது. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. இப்போ அதுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 hours கழிச்சு தான் வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துட்டு நாளைக்கு ஆமாம் நாளைக்கு ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இன்னும் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் தான் காட்டணும், நைனாவையும் கூப்பிட்டு காட்டணும். நான் சொன்னேன் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன்னு. இதோட நார்மல் ஃபோட்டோ எனக்கு பிடிச்ச கலர் அம்மா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் இனிமேல் தான் கூப்பிட்டு எல்லாரையும் காட்டணும். இந்த வீடியோ 2 பேர் தான் காட்டணும். அதான் அவாவையும் தாத்தாவையும் கூப்பிட்டு காட்டணும். ஸோ இந்த வீடியோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கும்பலாம் வச்சுட்டு இன்னொரு மஞ்சள் கலர் கும்பம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி ஊற்ற எல்லோ கும்பமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ண நாளைக்கு வாங்க. நம்ம பூ பொட்டு எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ஏன்னா இது அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போது அது ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்கள்ல, அதனால நம்ம செல்லக்குட்டியை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு ஒரு 4 hours கழித்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. அவங்க வந்து 12 மணிக்கு மேலே தான் போட சொன்னாங்களா. நம்ம வந்து 12 மணிக்கு மேலே செவ்வாய்க்கிழமை ஆயிரும் அப்படின்ட்டு. ஏன் கேமரா அப்படி இருக்குது? 12 மணிக்கு மேலே வந்து செவ்வாய்க்கிழமை ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு இப்பயே நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம சுவிட்சை போட்டுடலாம். தச்சு வச்சு தான் நான் சுவிட்ச் போட போகிறேன். அப்போ தான் லைட் எரியும். இப்போ தான் நான் பால் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிவிட்டு பால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேன். இவன் ரெடி ஆகிட்டான். மூடி வைத்தங்க. முட்டை வைக்கலாம், மெதுவாக வைக்கலாம். மூடி வை. சரிடா மூடி வைடா. நம்ம ஸ்டெபிளைசர்லாம் எதுவுமே வாங்கலை. ஆதி காலத்து ஸ்டெபிளைசரை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸ்டெபிளைசர் போட்டிருக்க லைட் எரியுது. அடுத்த லைட் எரியும்ல, அது இன்னும் எரியவே இல்லை. இன்னும் இந்த லைட் எரியல, பவர் எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வாங்கியிருக்கோம். எனக்கு சரியாக தெரியல என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சரி நான் பார்த்துட்டு உங்களுக்கு லைட் எரிஞ்சோட நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவே கொஞ்சம் நேரத்தில் நான் எதுவுமே செய்யலை, அதுவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது கூலிங் வரல. இப்போ பாலை காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் வைக்கலாமா என்னன்னு தெரியல. சரி கொஞ்சம் நேரம் கூலிங் ஆகட்டும். கூலிங் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ கூலிங் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஏனெல்லாம் இருக்குது. காலையில் சமைச்ச சாப்பிட்டது, மத்தியானம் காலையிலே மார்னிங்கே சமைச்சு நான் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அந்த ஜாமான்லாம் இருக்குது. இனிமேல் தான் விளக்கணும். துணி வேறு துவைச்சி வச்சேன். அதை காய போகிறதுக்கு டைம் இல்லையா. காலையிலே சரி போய் துணி காய போட்டு எல்லாம் பண்ணலாம். சரி கொஞ்சம் நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுப்போம், அது நல்லா கூலிங் ஆகட்டும். நான் இந்த கைப்பிடி வேறு வாங்கி வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரே ஆசையாக இருந்துச்சு. இப்போ அந்த கைப்பிடி எடுத்து நான் போட்டு விட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்துட்டு காரு ஸ்ப்ரே வாங்கியாச்சு, கார் வாங்குறது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்து கைப்பிடிலாம் வாங்கிட்டேன். ஆனால் ஃப்ரிட்ஜ் வாங்குறது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி இவ்வளோ நாள் நான் பத்திரமா வச்சுருந்தேன். நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னு தான் போடணும் அப்போ 2 வாங்கினேன்னா பழைய ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டு
இது போட்டு விட்டுருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு இது போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபைனலி நம்ம வாங்கின கைப்பிடி வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது வந்துட்டு இதுக்கு செட் ஆகலை. நான் வந்து டபுள் டோர் தான் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான், ஆல்ரெடி நம்மக்கிட்ட டபுள் டோர் இருந்தனால ஸோ அதே எடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் நம்மளோட பட்ஜெட்டுக்கு அது அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இதையே எடுத்துட்டேன். இவன் இப்போ வந்தோடனே சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த ஃப்ரிட்ஜில் போய் 2 ஓட்டை வேற போட்டு வச்சுருக்கிறோம். இந்த பேனை வச்சு குத்தி ஈவன்ட்டேருந்து இதை நான் ஒரு வாரத்துக்கு தான், நம்ம எப்படியும் புதுசாக வாங்கினா ஒரு வாரத்துக்கு வந்து தொடச்சி வைப்போம்ல, அதே மாதிரி இவன்ட்டேருந்து நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரில. இந்த புது ஃப்ரிட்ஜை இது உன்னோடது, பத்திரமா தான் வச்சுக்கணும். நீ அதெல்லாம் எதுவும் நோண்டாத, எல்லாத்தையும் நோண்டி பார்க்கறது சொரிஞ்சு பார்க்கறது அந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவன்ட்டு எப்படி காப்பாற்ற தெரில. சரி ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. கூலிங் வர இன்னும் வரல பெருசா, இன்னும் கொஞ்சம் தான் வந்துருக்கு. எங்கேயோ ஏதோ சொல்றேன்னு சத்தம் வருது, என்னன்னு தெரியல. திறந்து பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் தான் கூலிங் வந்துட்டு, அதுக்கு மேல பார்ப்போம் நாளைக்கு. அப்ப குளு குளுன்னு. ஆமா, நாளைக்கு எப்படி இருக்கு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜோட டோர் நான் வந்து நிறையா இது உள்ளெல்லாம் வாங்கி வச்சு நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் வேணா கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. ஐயோ தச்சு தாட்டா.